எப்பா இருக்கிற மனவழியில இந்த தலைவலி வேற. நம்மளை போட்டு புரட்டில எடுக்கு இந்த தலைவலி. தாங்க முடியல. சூட ஒரு டீயை போட்டு குடிப்போம். ஏமா இந்த அயன் பாக்ஸ் நான் வச்சுக்கவா? உனக்கு தான் வீட்ல ஒரு அயன் பாக்ஸ் கொடுத்தேன் டீ. என்ன செஞ்ச? அது எப்பவோ வம்பா போயிட்டுமா. அந்த மனுஷருக்கு துணியை ஒரு நாள் அவசரமா அயன் பண்ணி கேட்டாரு. நானும் அவசரமா அயன் பண்ணேன்னா ஹீட்டை தெரியாம கூட வச்சு அயன் பண்ணிட்டேன் போல. துணியும் அயன் பாக்ஸும் சேர்ந்து ஒட்டிக்கிச்சு துணியை பூரா கரிச்சிட்டுமா. அப்புறம் என்ன செஞ்ச? துணி வம்பா போயிட்டோ? ஆமாம்மா, துணியும் வம்பா போயிட்டு அயன் பாக்ஸும் வம்பா போயிட்டு. அயன் பாக்ஸ் கழுவி மறுபடியும் உபயோகப்படுத்தலாமே டீ. எதுக்கு அதை வம்பாக்குன? எங்க கழுவுறது? நானும் நல்லா தொடச்சி எடுத்து மறுபடியும் அடுத்த துணியில அயன் பண்ண போறேன். புது துணியில பூரா அந்த கறி ஓட்டிக்கிட்டே இருக்குமா, அதனால அது சரிப்பட்டு வரல. நான் தூர போட்டேன். சரி ஸ்வேதா, இதை வச்சுக்க. அண்ணன் இதுல தான் துணியெல்லாம் அயன் பண்ணுவான். வந்து கேட்ட என்ன சொல்ல? சரி வேற வாங்கிப்பான். அப்ப இதை எடுத்துக்கவாமா? அதான் எடுத்து வச்சிட்டல்ல, அப்புறம் என்ன கேள்வி? பேக்குள்ள வை. ஐயோ, பார்க்க புது அயன் பாக்ஸா வேற இருக்கு. ஸ்வேதா, இன்னைக்கு உன் காட்டுல மழை தாம்டி. இங்க என்ன நடக்கு? என்னத்தே, வீடு எதுவும் மாற போறோமா? என்கிட்ட ஒன்னும் சொல்லவே இல்ல. வீடு மாற போறோமா? ஏன் இந்த வீட்டுக்கு என்ன குறைச்சா? இப்பதானே குடித்தனம் வந்தீங்க. இல்லத்தே, இவ்வளவு ஜாமான் எடுத்து வச்சிருக்கீங்கல்ல, அதான் வீடு எதுவும் மாற போறோமோன்னு நினைச்சேன். மைனிக்கு எப்பவுமே தமாசு தான். சின்ன பொண்ணு மைனி, வீடுலாம் மாறல. நான் தான் ஊருக்கு போறேன். அப்பாடா, இந்த ஒரு வார்த்தை கேட்க ஒரு மாசம்லாம் காத்திருந்தேன். என்ன மருமவள, என் மவ இவ்வளவு சாமா இங்க இருந்து எடுத்துட்டு போறான்னு உனக்கு பிடிக்காம இப்படிலாம் பேசிட்டு இருக்கியோ? சே இல்லத்தே, நம்ம ஸ்வேதா தானே கொண்டு போட்டோம். நம்ம மைனிக்கு நம்ம மேல எம்பிட்டு அக்கறை பாத்தியாமா? நான் சொல்லல, சின்ன பொண்ணு மைனி எனக்கு அள்ளி கொடுக்கறதுல எந்த குறையும் வைக்க மாட்டாவன்னு. மவளே, பாதி வீட்டை வலிச்சு நக்கிட்டு பேச்ச பாரு. சரி, என்ன செய்ய, கம்முன்னு இருப்போம். இல்லைன்னா இந்த மாமியா கிளவி வேற என் மருமவ பொல்லாதவ அப்படின்னு ஊரு பூரா கொட்டடிச்சிட்டு கிடக்கும். மைனி, இந்த கொசு பேட்டை எடுத்துக்கவா? ஏன்னா எங்க வீட்டுல ஓவர் கொசு பார்த்துக்கிடுங்க. இந்த மாதிரி பேட்டி எங்க ஊர்ல கிடைக்க மாட்டேங்குது. அடி பாவி நாத்து, கொசு பேட்டை தூக்கிட்டு போயிட்டேன்னா நாளா கொசு கடியில சாவணும். என்ன மைனி சொல்லுங்க, நான் எடுத்துக்கவா? இந்த கொசு தொல்லை தாங்க முடியல. ஆமா மைனி, என் வீட்லயும் கொசு தொல்லை தாங்க முடியல. அதான் இந்த பேட்டை கேக்கே. நான் எடுத்துக்கவா? அட நாத்து, கொசுன்னு சொன்னது உனையதான். இது கூட புரியாம தத்தி மாதிரி மறுபடியும் எடுத்துக்கவான்னு கேக்கு. எடுத்துக்கோமா தாயி. இது என்ன இவ்வளவு சமாவ பரத்தி போட்டிருக்காவ? ஐ, கீதாக்கா வந்திருக்காவ. வாங்கக்கா. என்ன சின்ன பொண்ணு, சொல்லவே இல்ல. வீடு எதுவும் காலி பண்ணி போறியோ? வேற வீடு பார்த்துட்டியே சின்ன பொண்ணு, ஒரு வார்த்தை கூட சொல்லல. அடுத்து இவ வேற வந்துகிட்டா நீட்டிக்கிட்டு. ஏம்மா, வீடெல்லாம் காலி பண்ணி போவல. என் மவ தான் ஊருக்கு போறா. ஊருக்கு போவதுக்கு தான் இவ்வளவு கண்டு அள்ளி கட்டிட்டு இருக்காளோ? நல்ல வேலை நம்ம நாத்தனகாரிலாம் பக்கத்துல இல்ல. என்ன கீதாக்கா, காலையில எந்திரிச்சது உங்க ஃப்ரெண்டை தேடி வந்துட்டீங்களோ? அப்படி எங்க தான் போவீங்க? இன்னைக்கு என்ன பிளானு? ஃபன்னி கேர்ள். ஒரு பிளானும் இல்ல. 2 தக்காளி வாங்கிட்டு போலான்னு வந்தேன் குழம்புக்கு. வீடான வீட்டுல 2 தக்காளி பழம் கூடயே வாங்கி போட மாட்டா, அதையும் ஓசிக்கு வாங்கிறதுக்கு வந்திருக்கா. என்ன விஷயம் நாள முடி? ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, எங்க வீட்டுல கரண்ட் இல்ல. அதான் உன் வீட்டுல இருக்கா இல்லையான்னு பார்க்க வந்தேன். அப்ப தக்காளி பழம் வேணும் நீங்க? அதுவும் வேணும் சின்ன பொண்ணு, போவேல வாங்கிட்டு போறேன். ஆமா சின்ன பொண்ணு, உன் நாத்து ஊருக்கு போறா போல. செம்ம ஜாலி தான் இனிமே. அட நீங்க வேற கீதாக்கா, பாருங்கக்கா, பாதி வீட்டை வலிச்சு நக்கி வச்சிருக்கா. அது வேணும் இது வேணும்னு சட்டி போட்டியெல்லாம் எடுத்து வச்சிருக்கா. அப்ப இங்க இருக்க ஆளுவெல்லாம் மனுஷங்க இல்லையா? நாங்கெல்லாம் குழம்பு வைக்கிறதுக்கு எங்க போவ? உன் புருஷங்கிட்ட கேலிட்டி வாங்கி தருவாரு. அட போவாங்க நாலு முடி. பாருங்க, கொசு பேட்டு, அயன் பாக்ஸ், இன்னும் என்னென்ன கழுதைகளெல்லாம் எடுத்து வச்சிருக்கான்னு தெரியல. மைனி, உங்க கபோர்ட பார்த்தா இந்த வளையல இருந்துச்சு. அம்புட்டு ரெயின் டிராப்ஸ் வளையலா இருக்கு. ஆமா ஸ்வேதா, உங்க அண்ணன் என் பிறந்த நாளுக்கு வாங்கி தந்தாரு. அதையும் எடுத்துட்ட. நல்லா இருக்கு மைனி, எல்லா கலரும். நீங்க தான் வளையலே போட மாட்டீங்க. நானாவது அப்பப்போ ஒரு சேலையை உடுத்தி அதுக்கு மேட்சா போட்டுக்குவேன். நான் வச்சுக்கிட்டா? அதான் எடுத்து வச்சாச்சே, இனிமே என்ன வச்சுக்கிட்டான்னு கேள்வி. வச்சுக்க ஸ்வேதா, அதெல்லாம் உன் மைனிக்காரி ஒன்றும் சொல்ல மாட்டா. அவ என்ன வளையலா போட்டுட்டு அலையிறா? எந்த நேரமும் ஒரே பேண்ட் சட்டை தான். அதை விட்டா வேற ஒரு ட்ரெஸ்ஸும் தெரியாது. நீ வச்சுக்க.
மைனி, இந்த வாட்டர் பாட்டில் நல்லா இருக்கு, இதை எடுத்துக்கவா? அவள்கிட்ட என்ன கேள்வி? அவ என்ன கொண்டு போவாதானா சொல்ல போறா? ஜில்லுக்கு பள்ளிக்கூடத்துக்கு தண்ணி கொண்டு போவதுக்கு ஆகும், எடுத்துக்கோட்டி. தேங்க்ஸ்மா. இதுக்கெல்லாம் ஒரு பைய வேணுமே. பைய தானே, பீரோலுக்கு மேல எதுவும் பேக்க எதுவும் கிடந்தா எடுத்துக்கோ. பாத்தையே மருமவளே, என் மவளை நான் எப்படி வளர்த்து வச்சிருக்கேன்னு. என்ன கொண்டு போறதுனால உன்கிட்ட கேட்டு கேட்டுதான் எடுத்து வைக்க. ச்சே, எப்படிப்பட்ட நாத்தனார் சின்ன பொண்ணுக்கு கிடைச்சிருக்கு. என்ன எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் சின்ன பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேக்குறாளே. 4 முடி. ஆமா கீதா, ஏன் அவன் நல்ல பிள்ளை பாத்துக்க. அடுத்தவங்க பொருள் ஒரு குண்டூசியா இருந்தா கூட ஆசைப்பட மாட்டா. அதான் சின்ன பொண்ணுகிட்டயே இத்தனை கேள்வி கேட்கா எடுக்கிறதுக்கு. எவ்வளவு தூரம் யோசிக்க பாத்தியா? சின்ன பொண்ணு, உன் மாமிய வாயிலேயே வடைச்சுடுதடி. என்ன உருட்டு உருட்டுது பாரு 4 முடி, எரிச்சலா இருக்கு. ஆமா, சின்ன பொண்ணு மாமியாரே, கையில என்ன வடைச்சட்டி? இதுவா கீதா? இரும்பு சட்டி. இந்த பழைய பாத்திரம் பழைய பொருள்லாம் போடுவோம்ல, அந்த ஆள்கிட்ட பழசு பட்டையெல்லாம் பெருக்கி போட்டு எடுத்தது. நல்லா இருக்குங்களா? ஆமா ஆமா, நல்லா இருக்கு. பாருங்க 4 முடி, என் வீட்டுல இருக்க பழைய பொருள் பழைய ஜாமான் எடுத்து போட்டு அது அவளுக்கு வடச்சட்டியை எடுத்து வச்சிருக்கத பாரு. வடைச்சட்டி இருக்கட்டும், அதுக்குள்ள அல்வா பாக்கெட் கிடக்கட்டி, அது என்னன்னு கேளு. ஆமா, வடச்சட்டிலாம் இருக்கட்டும், உள்ள 1 கிலோ அல்வா பாக்கெட் கிடக்குற மாதிரி இருக்கு. அதானே, அது இருட்டு கடை அல்வா. கொஞ்சம் தாங்க, ஆளுக்கு ஒரு துண்டு புட்டு திம்போம். இது நம்ம சாப்பிட்றதுக்கு இல்லை கீதா. இந்த மாதிரி புது பாத்திரம் கொடுக்கையில வெறும்னா கொடுக்க கூடாது. அது மவ வீட்டுக்குள்ள, அதான் கொஞ்சம் இனிப்பு வச்சு கொடுத்துருக்கேன். சரிதான். மைனி, இந்த குட்டி கேரியல் ரொம்ப அழகா இருக்கு, இதை எடுத்துக்கவா? எம்மாடி, இது என் வீட்டு கேரியலு. ஐயோ சாரி கீதாக்கா, இது உங்க வீட்டு கேரியலா? ஆமாம்மா, இது என் வீட்டு கேரியல் தான், தந்துரு. எங்க மைனி கிட்ட போய் கேட்டுட்டேன், கீதாக்கா இந்த கேரியலை எடுத்துக்கவா? ஏன் குலதங்கிறேன், மறுபடியும் இந்த பிள்ளை கேனத்தனமா எடுத்துக்கவான்னு கேக்கு. இல்லம்மா, இதுலதான் என் மகன் சோறு கொண்டு போவான், தந்துரு. கொடுத்துரு ஸ்வேதா, அடுத்தாப்புல வரையில வேணா நான் இதை மாதிரி கேரியல எடுத்துட்டு வரேன். 4 முடி, நல்ல வேலை கரெக்ட் டைமுக்கு எங்க வீட்டுக்கு வந்தீங்க. இல்லைன்னா இந்த கேரியல் ஸ்வாகா. பல்ல காட்டாத சின்ன பொண்ணு, முதல்ல உன் நாத்துவ வீட்டை விட்டு தோரத்து, இல்லைன்னா உன் வீட்டையே இப்ப காலி பண்ணிட்டு போயிரும். ஸ்வேதா, பஸ் எப்போ? இப்பவே மணி 9:30 ஆயிட்டே. ஐயையோ, 10 மணிக்கு பஸ். அதுக்குள்ளேயே எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். முதல்ல அதை செய்யுமா, சீக்கிரம் கிளம்பு, பஸ்ஸை விட்டுறாத. சோரி மச்சோரி சோரி, பாப்பா எடுக்க அழகுது. ஏன் அழகுது? என்ன வேணும் பாப்பாவுக்கு? பாட்டு பாடுமா? தங்க முகம் பார்க்க தினம் சூரியனும் வரலாம், சங்கு கழுத்துக்கே பெற சந்திரன தரலாம். குயில் போல பாட்டு ஒண்ணு கேட்டு நின்னு மனசு போன இடம் தெரியல, அந்த மயக்கம் எனக்கு இன்னும் தெரியல. மயில் போல பொண்ணு ஒண்ணு, கிளி போல பேச்சு ஒண்ணு. உமா 2 பிள்ளைய பெத்ததும் பாட்டெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால. ஆமாக்கா, எதுக்கு எடுத்தாலும் பிள்ளை அழுதுகிட்டே இருக்கு. 2 பிள்ளையும் தூங்கிட்டா உமா? ஆமாக்கா, ஒரு வழியா தூங்க வச்சாச்சு. பச்சை புள்ள அழதான் செய்யும், அதுக்கு அழுவ மட்டும்தானே தெரியும், நம்மள மாதிரி என்ன பேசவா செய்யும்? ஆமாம்மா, நீ உன் பேரன் பேத்திக்கு நல்ல சப்போர்ட் அடி. கஷ்டப்பாடுபட்டு தூங்க வச்சிருக்கேன். நீ பாட்டுக்கு கிச்சன்ல போய் மிக்சியை போடுறேன், பாத்திரத்தை கழுவுறேன்னு எதையும் உருட்டிட்டு இருக்காதம்மா. சரிம்மா தாயே, நான் ஒரு வேலையும் செய்யல, போதுமா? உன் பிள்ளை எந்திரிச்சதுக்கு அப்புறம் போய் எதுனாலும் செய்யறேன். இந்த உமா, இதுல ஓமக்களி இருக்கு. நானும் உங்க அம்மாவும் சேர்ந்தா பக்குவம் பார்த்து கிண்டி இருக்கோம். எப்படி இது ஒரு 20-30 நாளைக்கு வரும். ராத்திரி சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு கிணத்துல 2 கரண்டி எடுத்து போட்டு சாப்பிடு. ஆட்டுங்க, யாரு கண்ணையும் படாம சாப்பிடணும், ஆட்டுமா? ஆட்டுங்க. சரி உமா, அப்ப நான் போயிட்டு வரேன். இருங்களே அம்புஜக்கா, சாப்பிட்டுட்டு போங்க. வியானா உமா, நீ சாப்பிடு. நான் வீட்டுல குழம்பு கறிலாம் ஆக்கி வச்சுட்டு தான் வந்தேன். இப்ப சோனிக்கு அப்ப சாப்பிட வந்திருப்பாவ, சாப்பாடு எடுத்து வைக்கணும் பத்தியா? நான் கிளம்புறேன். சரி அம்புஜக்கா, அப்ப நேரம் கிடைக்கல வாங்க. சரி உமா, சும்மா இருக்க நேரத்துல வாரேன். அப்ப மேகலக்கா, நான் போயிட்டு வரேன். ரொம்ப நன்றி அம்புஜம், இந்த மருந்தெல்லாம் கிண்டுற வரைக்கும் என் பக்கத்துலயே நின்று எல்லாம் செஞ்சேன். நான் மட்டும் தனியா எதுவும் பண்ணிருக்க முடியாது.
நீ இருக்க போய் எல்லாம் செஞ்சு எடுத்து வச்சாச்சு. ஐயா நன்றியா, இதுல என்னக்கா இருக்கு? நானே ஒன்றும் தெரியாம தான் 4 பேர்த்து கேட்டு வந்து செஞ்சிருக்கேன். இருந்தாலும் செஞ்சு தந்துட்டல அம்புஜம். அதுக்கு என்னக்கா, சரி நான் போயிட்டு வரேன். சரிம்மா போயிட்டு வா. ஏம்மா நான் கொஞ்ச நேரம் போய் படுக்கட்டா? தூக்கமே இல்லாம ஒரு மாதிரி கண்ணு இருட்டிட்டு வருதுமா. சோறு போட்டு தாரேன் உமா, சாப்பிட்டுட்டு படு. உன் பிள்ளையில எந்திரிச்சிட்டுன்னா சாப்பிடவே விடாத அழுதுகிட்டே கிடக்கும். வேணாம்மா, எனக்கு இப்போதைக்கு பசியே இல்லை பார்த்துக்க. நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வாரேன். சரிடி, அப்போ போய் பாடு போ. பிள்ளையில எந்திரிச்சிட்டுனா நான் கூப்பிடுறேன். 2 பிள்ளைகளும் அழகா இருக்கு. வேலையும் பார்க்கக்கூடாதுன்ட்டா பிள்ளைகள் எந்திரிச்சிருமா. சரி நாமளும் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குவோம். கிருஷ்ணன் தூத்துக்குடி எழுதிட்டேன். ஃபோன் நம்பரு தம்பி வச்சிருப்பாம்டி. அடுத்து தூத்துக்குடியில் யார் இருக்கா? நாராயணன் பேர் எழுதிக்கோட்டி. அது யாருமா? உங்க அப்பாவுக்கு சித்தப்பாக்கு தம்பி மாவன். சரிம்மா, நெக்ஸ்ட். இருட்டி பறக்காத. அடுத்தடுத்து கேட்டால் என்ன செய்ய? யோசிச்சு தான் சொல்லணும். உங்கள் அப்பாவை வேற காணோம். யார் யார் வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்கணும்னு கரெக்டாக சொல்லிட்டு போக வேண்டியதானே? சரிம்மா, அப்போ நான் இட விட்டு வைக்கேன். அப்பா வந்ததுக்கப்புறம் கேட்டு எழுதிக்கலாம். முதல்ல உன் வீட்டு சைட்லாம் சொல்லு, அதை இந்த பேப்பரில் எழுதி வச்சுக்கிறேன். ஏம்மா, நம்ம சொந்தத்தில் யார் யார் இருக்கா? யார் வீட்டுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்கணும்? கேக்கா பாரு கேள்வி. முதல்ல உன் தம்பி பேரை எழுதிட்டி, அவனை கூப்பிடணும்ல. ஏம்மா, தம்பி பேர் அண்ணனுக்கு பேர்லாம் நான் எழுதிடுவேன். நீ ஊரில் இருக்க சொந்தக்காரங்க பேர்லாம் சொல்லுமா. எனக்கு முன்னாடி மாதிரிலாம் ஒன்றும் தெரியாதுமா, மறந்து போயிட்டு. நீயே யோசிச்சு எழுது. நம்ம அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்காளா சுப்பம்மா பாட்டி, அவங்க பேரை போடு. அப்புறம் ராசையா மாமா பேரை போடு. எழுதிட்டேம்மா, அடுத்து சொல்லு. முருகேசு சித்தப்பா பேரை போடு. அப்புறம் வேற அடுத்த தெருவில் இருக்காவள தோர மாமா பேரை போடு. நிச்சயதார்த்தத்துக்கே கூப்பிட்டு மறந்தாச்சு. இப்போ கல்யாணத்துக்கும் கூப்பிடலன்னா அவ்வளோதான். என்னமும் நினச்சிப்பாவோ, நல்ல மனுஷரு. நிச்சயத்துக்கு கூப்பிடவே மறந்தாச்சு. ஏம்மா நான் வெளியில போட்டா? நீ எங்க சக்தி போற? செத்த உக்காரு. இன்னும் உனக்கு தெரிஞ்ச ஆளுகள் பேரெல்லாம் எழுதணும்ல. பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு போவதுக்கு எல்லாம் எழுதி எடுத்து ரெடியா வைப்போம். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நான் போய் கொடுத்துக்குவேம்மா, பேரெல்லாம் எழுத வேண்டாம். பரவாயில்லப்பா, உக்காரு. எனக்கு எதுவும் மறந்து போயிட்டுனா நீ சொல்லுவல்லா. எவ்வளோ நேரமாதாம்மா சும்மாவே உட்காந்துருப்பேன். என் ஃப்ரெண்டு வேற கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். யாரு? இந்த அசோக் பையன் தானே? சும்மாவே கிடக்க மாட்டான். எதுக்கு இப்போ போல போன் அடிச்சு கூப்பிடுறான்? தெரியலம்மா, போய் பார்த்தா தான் தெரியும். அவனுக்கு வேற வேலை இல்லை. வேணும்னா வீட்டுக்கு வருவான். பேசாட்டி இரி. ஏம்மா அடுத்து சொல்லு. போரும் டீ யோசிச்சு சொல்கிறேன். உன் வீட்டு சைடை எழுது. உன் மாமியாவுக்கு, உன் நாத்தனாக்காரிக்கு, அப்புறம் யாரு உன் மாமியா தங்கச்சிக்கெல்லாம் போய் பத்திரிக்கை கொடுக்கணும்ல. அவங்க பேரு நம்பரெல்லாம் எழுதி வை. சரிம்மா. ஏம்மா, என் கொழுந்தனுக்கு தனியாக பத்திரிக்கை வைக்கணுமோ? அவருக்கு தான் கல்யாணமே முடியலல்ல. எங்கள் அத்தைக்கு மட்டும் வச்சு கூப்பிட்டா போறாது? கொழுந்தனுக்கு தான் கல்யாணம் ஆகலல்ல, எதுக்கு தனியாக பத்திரிக்கை வச்சுக்கிட்டு? ஏம்மா, அவர் வீட்டில் இருந்தாவது பிரச்சனை இல்லை. அவர் சென்னையில் இருக்காரு. அதனால தனியாக பத்திரிக்கை அனுப்பிச்சி விட்ருவோமா? அப்படிங்கியோ? அப்போ சரிப்பா. பத்திரிக்கை தனியாக எடுத்து வை, நான் கொரியர் பண்ணிடுறேன். இந்த திருக்காணி பிள்ளை வேற போனே அடிக்கலையா இன்னைக்கு பூரா? என்ன பண்ணுறா? இல்லைன்னா நொட்டுன்னு 1008 வாட்டி போன் அடிச்சுட்டு கிடப்பா. இன்னைக்கு நேற்று போனே அடிக்க காணுமே. இந்த குதிரைவாளுக்கு வேற காலே பண்ணலை. என்னதான் பண்ணிட்டு இருப்பா? அவளா என்னைக்காவது கால் பண்ணி கூப்பிடுறாளா? நம்ம தான் எதுக்குனாலும் டக்கு டக்குன்னு கால் பண்ணி பேசுகிறோம். நம்ம கால் பண்ணாமல் இருந்தோம்னா பேசாட்டி இருக்கா. ச்சே, இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப போர் அடிக்க. அக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும். அப்போ 29 வருஷமா பெத்து வளர்த்த நாங்களாம் வேண்டாம், அப்படிதானே? அப்படி கேளுமா உன் மவனை. ஏம்மா, பாட்டு கூட படிக்க கூடாதா? இல்ல, அக்கம் பக்கத்துல யாரும் இருக்க கூடாதுங்கியே, அதான் கேட்டேன். ஏம்மா, புது மாப்பிள்ளல்ல, அப்படிதான் பாடுவான். என்ன அஞ்சலி, அம்மாவை ஏத்தி விட்டு வேடிக்கை பக்கியோ? சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா எல்லாம் மறந்துடுவேன். ராசாதி சித்தி பேரை எழுதிக்க. அவளுக்கு காடு வைக்காம விட்டோம்னா அவ்வளவுதான். வீட்டுல வந்து தையத்தக்கான ஆடிடுவா. வடிவத்தை யாரு இந்த பிள்ளைய இப்படி முழிக்கா?
என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? வீட்டுக்கு வந்தவள வான்னு கூட கேட்க மாட்டீங்களா? என்ன ஏன் பேத்தி, ஏன் திருக்காணி, ஏன் ராசாத்தி, எப்படிமா இருக்க? எனக்கு என்ன ஆச்சியோ, நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். என்ன அஞ்சலி, இந்த பிள்ளை திடீர்னு வந்து நிக்கி, எதுக்கு வந்திருக்கோம்? எனக்கும் அதாம தெரியல. போ போய் என்னன்னு கேளு. வா திருக்காணி, நீ மட்டும் தான் வந்தியோ? ஆமாட்ட, நான் மட்டும் தான் வந்தேன். வேற யாரையும் எதிர்பார்த்தீங்களா என்ன? இல்ல, திடீர்னு வந்திருக்கியே, அண்ணன் வந்திருக்கானா கூட? அவரை தான் வெளியில போன்னு பத்தி விட்டீங்களே, எந்த மூஞ்சி வச்சுட்டு இங்க வருவாரு? ஏ பேத்தியோ, அதெல்லாம் எதுக்கு இப்ப போட்டு பேசுற? அத வீடு, அதான் நீ திரும்ப வந்துட்டல்ல. அஞ்சலி மைனி, நீங்களும் இங்கதான் இருக்கீங்க போல, என்ன விஷயம்? சக்திக்கு இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம், பின்ன நான் எங்க இருப்பேன்? அதனாலதான் அம்மாக்கு ஒத்தாசையா இங்க வந்திருக்கேன். ஆமா திருக்காணி, திடீர்னு வந்திருக்கியே, என்ன விஷயம்? என்ன மைனி இப்படி கேக்குறீங்க? நான் இல்லாம சக்தி மாமாக்கு கல்யாணம் நடந்துருமா? அப்படி போட அருவாள, என் பேத்தியா கொக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா நம்ம குயின்பி கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.